டீச்சர் மாணவர்களுக்கு வணக்கம். நாம கடந்த யூனிட் 3 காப்பியங்கள் பற்றிய கருத்துக்களை பார்த்தோம். இப்ப நாம யூனிட் 1 காப்பியங்கள் பற்றி எல்லாம் படிச்சிருப்பீங்கம்மா. எளிமையா தான், கதை வடிவில் தான் இருக்கும். நம்ம அதெல்லாம் நீங்க ஒரு முறை வீடியோ கேட்டுட்டு மெட்டீரியலை படிச்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரிங்களா? 4 ஆப்ஷனோட எழுதுங்க. 4 ஆப்ஷனோட கெஸ் பண்ணி எழுதுங்க. தவறான ஆன்சரை நீங்கள் மறுபடியும் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஞாபகம் வைங்க. சரிங்களா? ரீகால், தவறை சரி செய்தல், இதை மட்டும் நாங்கள் திரும்ப செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நம்மளால் கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும். நம்ம இப்போ யூனிட் 1 மொழி வரலாறு பற்றி பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு திராவிட மொழிகள், தமிழ் மொழியின் தொன்மை, தமிழ் மொழியின் தனித்தன்மை, தமிழின் கிளைமொழிகள், தமிழும் உலக செம்மொழிகளும், புதைப்பொருள் ஆய்வு, பண்பாட்டு பரவல் டாபிக்ஸ்லாம் இருக்கு. இண்டெக்ஸ் இதே தான் நம்ம கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது நம்ம மொழி ஆராய்ச்சியின் தோற்றம். மொழி எப்படி தோன்றுச்சு? சரிங்களா? செய்கை மொழி, பண்பாட்டு மொழி, நம்ம ஆரம்பத்திலேருந்து மக்கள்கிட்ட மொழி எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கதை வடிவில் தான் இருக்குது, நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது இனங்கள். ஃபஸ்ட்டு இது ஈஸியாக தான் இருக்கும், மொழி ஆராய்ச்சியின் தோற்றம். அதுக்கப்புறம் இனங்கள், திராவிட மொழிகள், வடமொழி திராவிட மொழிகளுக்கு இடையே உள்ள வேறுபாடு. சரிங்களா? தமிழ் மொழியின் தொன்மை, எந்த அளவுக்கு பழமை வாய்ந்தது, தமிழ் மொழியின் தனித்தன்மை, தமிழின் கிளைமொழிகள் என்னென்ன, தமிழும் உலக செம்மொழிகளும், புதைபொருள் ஆய்வு, பண்பாட்டு பரவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 10 சப்டாபிக்ல இருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது எளிமைதான், மொழி ஆராய்ச்சியின் தோற்றம். ஃபஸ்ட்டு எப்படி தோன்றுச்சு, மொழி எப்படி தோன்றியதுன்னே நிறைய ஆராய்ச்சி செஞ்சாங்க. சரிங்களா? அப்பப்போ அவங்கவுங்க அறிஞர்கள் அவங்கவுங்க கருத்துக்களை சொன்னாங்க. இப்படி தோன்றியிருக்கலாம், கற்பனைகளா அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை சொன்னாங்க. ஆனால் உண்மையை விளக்குவனாக எதுவுமே இல்லை. சரிங்களா? அதனால் ஆராய்ச்சியாளர்களுக்கிடையே பகைமையும் பூசலும் தான் தோன்றுச்சு. ஏன்னா நான் சொன்னதை ஏற்றுக்கலாம், நீ சொன்னதை ஏற்றுக்கலாம், பகையும் பூசலும் தான். இத்தகைய ஆராய்ச்சிக்கு மதிப்பு இல்லை. அதுக்கப்புறம் பிரெஞ்சு அகாடமி என்ன சொல்லுச்சுன்னா, இத்தகைய முயற்சிக்கு, இந்த கற்பனை கதைக்கே இடமில்லை. சரிங்களா? அதிகாரப்பூர்வமா சொன்னா மட்டும்தான் ஏத்துக்க முடியும். பழங்காலத்தில் மொழியின் தோற்றத்தை பற்றி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்னன்னா, நமக்கே தெரியும், வடமொழிய பாணினியாக்கி வளர்த்தாரனோ, தென்மொழியாகிய தமிழை அகத்தியர் கொண்டாந்து வளர்ந்தார். இது நம்ம படிச்சுட்டு இருக்கிறது தான். வடமொழிய பாணினியும் தென்மொழியாக தமிழ் யாருக்கிட்ட இருந்ததுன்னா அகத்தியர் அப்படின்னு சொல்லி கொண்டாந்து வளர்ந்தான் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. ஐரோப்பாவிலும் நம்பிக்கைகள் இருந்து வந்தன. இத்தாலி மொழி தாந்தே என்னும் கவிஞராலும், ஆங்கிலம் சாசர் அப்படிங்கிற புலவராலும் தான் நமக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் நம்ம வடமொழி பாணினி, தமிழ் அகத்தியர், இத்தாலி தாந்தே, ஆங்கிலம் சாசர், இதெல்லாம் படிச்சுக்கலாம். ஜெர்மன் மொழி லூதர். ஜெர்மன் மொழி யாரு? லூதர் என்ற அறிஞராலும், டச் மொழி கிறிஸ்டியன் பெடர்சன் என்பதாலும் ஆக்கி வளர்க்கப்பட்டன. இவங்க தான் வளர்த்தாங்க, இந்த மொழிகள்லாம் வளர்த்தாங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பியர்கள் நம்பி வந்தாங்க. நமக்கு முன்ன ஆட்சி நடத்திட்டு வந்தவங்க அவங்க தானே, ஐரோப்பியர்கள் நம்பி வந்தாங்க. ஆராய்ச்சி முறை, சரி இதெல்லாம் சொன்னது நம்பிக்கை மட்டும்தான். ஆராய்ச்சி முறை பண்ணி பார்க்கும்போது இந்த மொழிகளின் தோற்றத்திற்கு இவர்கள் காரணம் அல்லர் என்றும், மற்ற புலவர்களுக்கு முன் தோன்றி மொழிகளை வளர்த்த பெருமை இவர்களுக்கு உரியதுன்னு உணர்ந்துகிட்டாங்க. ஆராய்ச்சினா தெரிந்தவற்றை கொண்டு தெரியாதவற்றை அறிய முயல்றது. இப்ப அகத்தியர்னு தெரியுது, அதை வச்சு இன்னும் நம்ம தெரியாதவற்றை தெரிஞ்சுக்க முயல்றது தான் ஆராய்ச்சி. ஆனா மொழியில இது பயன் தரல. இன்று மொழி பேசுவோர் அறிவு வளர்ச்சி மிக்கவர், தொடக்கத்திலே பேசியவர் அறிவு வளர பெறாதவர். இன்னைக்கு பேசுறவங்க அறிவு வளர்ச்சி மிக்கவர், தொடக்கத்துல பேசினவங்க அறிவு வளர்ச்சி பெறாதவர். ஏன்னா நம்ம இப்ப இருக்கிற மொழியோட வளர்ச்சி அப்ப இல்லை. முதல்ல சைகை மொழியிலிருந்து தான் அதுக்கப்புறம் மொழி வளர்ச்சி அடைந்தது. மொழியை பேசுவதில் இன்றைய மக்களின் அனுபவம் பழங்கால மக்களின் அனுபவத்திற்கு வேறுபட்டது. இந்த மாதிரிலாம் ஒண்ணு. எகிப்து மன்னர் ஒருவர் புதிதாக பிறந்த 2 குழந்தைகளை இடையன்னா ஆடு மேய்ப்போங்க, ஒருவனிடம் ஒப்படைத்து அவற்றிற்கு ஆட்டுப்பால் தந்து வளர்க்குமாறும், அவை எந்த சொல்லை முதலில் பேசுகின்றன கவனிக்குமாறும் ஒரு ஆராய்ச்சி செஞ்சாங்க. இத்தகைய முயற்சியை ஸ்காட்லாண்டில் 4ஆம் ஜேம்ஸ்
அப்படிங்கிற மன்னனாலும், மொகலாய மன்னன் ஒருவனாலும், 2ஆம் ஃபிரெடரிக் என்னும் ஐரோப்பிய மன்னனாலும் சரிங்களா செய்யப்பட்டதாக தெரிகிறது. இந்த முயற்சியை அவங்களாம் செஞ்சிருக்காங்க. ஸ்காட்லாண்ட்லயும் மொகலாய மன்னனாலும் 2ஆம் ஃபிரெடரிக் அப்படிங்கிற ஐரோப்பிய மன்னனாலும் இந்த மாதிரி ஆராய்ச்சியில செஞ்சு பார்த்திருக்காங்க. செஞ்சு பார்க்கும்போது மூளை வளர்ச்சி, ஒலிக்கும் முயற்சிக்கும் உரிய உறுப்புகளை பொறுத்தவரையிலும் மனிதனுக்கு சிறப்பாக அமைந்த உறுப்புகள் இல்லை. மூளையின் சிறப்பான ஆற்றல் தான், மூளை எந்த அளவுக்கு யோசிக்குதோ அதோட ஆற்றல் தான் சிறப்பு. அதுல இருந்துதான் ஒலிக்கும் முயற்சி ஏற்படுகிறது. விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் மூளை வளர்ச்சி இல்லாமைதான் குறையா உள்ளது. அதனாலதான் அது பேசுறது இல்ல. மனிதன் ஒலிக்கும் எல்லா ஒலிகளையும் கிளியும் ஒலிக்க முடியும். ஆனா அது அதோட ஒலிக்கும் பொருளுக்கும் சம்பந்தம் இல்ல. கிளியின் மூளையில் தொடர்பு ஏற்படுவதில்லை. வேறு பறவை விலங்குகள் இந்த மாதிரிலாம் ஒப்பிட்டு பாக்குறாங்க. எவற்றின் மூளையிலே இத்தகைய தொடர்பு இல்லை அப்படின்லாம் சொல்றாங்க. மனிதனால் மட்டும்தான் மொழியை வளர்க்க முடிந்தது. ஏன்னா கிளியும் பேசும் கிளின்னு தானே சொல்றோம். அதோட ஒலிகளாலையும் பறவைகளோட ஒலியாலையும் என்ன செய்ய முடியல, மொழியை வளர்க்க முடியல. மனிதனால் மட்டும்தான் வளர்க்க முடிந்தது. கிளி பேசுவதாக கூறப்படும். ஆயினும் அது பேச்சு அன்று. பேச்சு என்னும் கருத்தை தான் உணர்த்துது. பேசுதுன்னு மட்டும்தான் சொல்லுவோம். அது பேசுறதை நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. பேசப்படும் மொழிகள் சில பொருள்களையும் அவற்றின் தன்மைகளையும் செயல்களையும் உணர்த்துது. ஒலிகள் பயனின்றி தனித்து நிற்காமல் பொருளுடையவனாக நிற்கின்றன. ஒலிகள் பொருளுடையவனாக நிற்கின்றன. இத்தகைய ஒலிகளால் அமைந்ததுதான் பேச்சு. ஃபர்ஸ்ட் சைகை மொழி தான். சைகை மொழி, ஒலி, கத்துறது, விலங்குகள் பறவைகளோட ஒலியை வச்சுதான் அதுக்கப்புறம் மனிதனும் பேச ஆரம்பிச்சான். ஒலிக்கும் கிளிக்கு அவை பொருளற்ற ஒலிகளே. பொருளுணர்ச்சி இல்லாமல் கிளி பேசுவதால் அதன் வாயில் பிறக்கும் மொழிகள் வெற்றொலிகள். இதான் வெற்றொலிகள் தான் சொல்லுவோம். பேச்சு ஆகாது. மனிதன் பேசுற பேச்சுகள் அவனோட மூளையிலிருந்து உருவாகிறது. கிளியின் வாயில் பிறக்கும் மொழிகளுக்கு ஏற்ற கருத்துக்கள் அதன் மூளையிலிருந்து பிறக்கிறது இல்லை. அது பிறக்குமாயின் கிளிகளினோட வாழ்வும் அதுவும் பேச ஆரம்பிச்சிடும். மூளையிலிருந்து பிறந்தா கிளிகளும் பேச ஆரம்பிச்சிடும். அதோட வாழ்விலும் வளர்ச்சி ஏற்படும் அப்படின்லாம் ஒரு கருத்து கணிப்பு எல்லாமே. அடுத்தது குகையும் அரண்மனையும் வளர்ச்சி. மொழியின் தொற்று எப்படி வளர்ச்சி அடைந்ததுன்னு அப்படியே சொல்றாங்க. பறவை விலங்குகளும் அதோட செய்கை ஒளி தான். ஆனா மூளையிலிருந்து பிறக்கல, அதனால அது வளர்ச்சி அடையல. மனிதன் மட்டும்தான் மூளையிலிருந்து கருத்துக்களை தெரிவிச்சான் அப்படின்னு சொல்றாங்க. குகையும் அரண்மனையும் பார்த்தோம்னா, பெரிய பெரிய கட்டடங்களை பார்க்கும் சிறுவர்களின் உள்ளத்தில் என்ன எண்ணம் தோன்றும்? இந்த உலகத்தை படைத்த கடவுள் இத்தகைய கட்டடங்கள் கட்டுவதற்கு உதவியாக அளவுபட அமைந்த கற்களையும் படைத்திருக்கிறார் அப்படின்னு தோணும். ஃபர்ஸ்ட் சரியா, சிறுவர்களோட உள்ளத்துல இந்த மாதிரி எண்ணங்கள் தோன்றும். மொழி தோன்றிய தொடக்கத்தில் அடிச்சொற்கள்னு சொல்லுவோம். அடிச்சொற்கள் பல இருந்தன. அவற்றை ஒன்றோடொன்று சேர்த்து சொற்களையும் சொற்றொடர்களாக அமைத்து மனிதன் பேச கற்றுக்கொண்டான். அந்த அடிச்சொற்களை ஒன்றோடொன்று இணைத்தும் சொற்களையும் சொற்றொடர்களாக அமைத்து மனிதன் பேச கற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்லி அந்த அடிச்சொற்கள்ங்கிறது இன்னுமே வரும். இப்ப நடந்தான் அடிச்சொல் எது அப்படின்னு நமக்கு வினா கேட்டுட்டு தான் இருக்காங்க. நட அதில் எதுல இருந்து அந்த ஆரம்பிச்சு நடந்தான், எழுதினான், எழுந்தான், எழு அப்படின்லாம் அதெல்லாம் அடிச்சொற்கள்னு சொல்லுவோம். மண்ணும் மண்ணிறுகிய பாறைகளுமே மனிதனுக்கு இயற்கை. மலைகளில் இயல்பாக அமைந்த குகைகள். ஃபர்ஸ்ட்லாம் மனிதன் இந்த குகைகள்ல தான் வாழ்க்கை நடத்தினான். சும்மா வெளியே வர ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கும். அதுதான் அவன் வாழ்க்கை நடத்திய வீடுகள். அதுல இருந்து தான் அவன் என்ன செஞ்சான், படிப்படியா அறிவு வளர்ச்சி போயின்னு அதுக்கப்புறம் பாறைகளை வெட்டி மலைகளை குடைந்து வீடுகளாகவும் காடுகளாகவும் உருவாக்கினான். மண்ணை குலைத்து திரட்டி வீடு கட்டலாம், வேக வைத்து அதை பாருங்க. பிறகு மண்ணை குழைத்து திரட்டி அறுத்து வேக வைத்து செங்கற்களாக்கியும் கட்டடங்கள் கட்ட கற்றுக்கொண்டான். அதுக்கப்புறம் குகை வீட்டிலிருந்து கல்வீடு கட்டி கற்றுக்கொள்ள 1000 ஆண்டுகள் ஆயிருக்கணும். ஃபர்ஸ்ட் மண்ணால தான் கட்டினாங்க, அதுக்கப்புறம் தான் கற்கள் வந்துச்சு. இப்ப நிறைய வளர்ந்துருச்சு. செங்கல் போய் செங்கல்ல இருந்து இப்ப சிமெண்ட் கல்லே வந்துருச்சு. அடுத்தது மொழித்துறையிலும் இத்தகைய வளர்ச்சி தான் ஏற்பட 1000 ஆண்டுகள் ஆயிருந்திருக்கும். ஆமா, ரொம்ப பழமையானது தானே நம்ம தமிழ் மொழி. இயற்கையாக மனிதனுக்கு வாய்த்திருந்தவை ஒளியும் அதை பயன்படுத்த வல்ல அறிவுமே.
தொடக்கத்தில் மனிதன் பேசிய மொழி அதனுடைய முதல் வீடாகிய குகை தான். குகையிலிருந்து தான் பேசுறான். அந்த மொழி இயற்கையாக அவனுடைய வாயிலிருந்து பிறந்தா ஒளித்தொடராக இருந்துச்சு. படிப்படியா அவன் பெற்ற அறிவால் நீண்ட ஒளித்தொடர்கள்லாம் பகுத்து பிரித்து ஒரு குறியீடுகளாக பயன்படுத்த கற்றுக்கொண்டான். அதுக்கப்புறம் நாளடைவில் அதுவும் ஒளி துணுக்குகளாக அமைந்துச்சு. இததான் அடிச்சொற்கள் அப்படின்னு சொல்றோம். அந்த முதல்ல அவன் பேச ஆரம்பிச்ச அந்த மொழிதான் அடிச்சொற்கள். எப்படி கட்டடத்தின் உறுப்பாகிய கற்கள் முதலில் இயற்கையாக தோன்றியவோ அதே மாதிரிதான் இந்த அடிச்சொற்கள் முதல்ல தோன்றியது. பேசுற ஒளிக்கு முதலில் தோன்றியது எது? அடிச்சொல். இது முக்கியமா. குகை வீட்டுலாம் வாயில் இருக்கும். கதவு, தாள், பால்கனி, இப்ப இருக்கிற நடை, கூடம், பால்கனி, சமையலறை, இது எதுவுமே இருக்காது. ஒரே ஒரு வாயில் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி தொடக்கத்துல மனிதன் பேசிய மொழியிலயும் அப்படிதான். சும்மா சைகை இந்த மாதிரிதான் இருக்கும். எழுத்து, சொல், சொற்றொடர், வாக்கியம், அடிச்சொல் இந்த மாதிரி பாகுபாடு எல்லாம் இல்ல. அப்படியே பேசுறான், அவ்வளவுதான். எந்த பாகுபாடும் இல்லை. அதுக்கப்புறம் மனிதன் ஒவ்வொன்னா முன்னேற்றம் அடைய வச்சதுதான் எல்லாமே. அதுக்கப்புறம் இதால சொல்லு, சொற்றொடர் எல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் யாப்பு வந்தது. அதுக்கப்புறம் அப்படியே அணிகள் அப்படியே வந்ததுதான். இந்த எல்லாமே மனிதன் படைத்து கொண்டதுதான். தொடக்கத்தில் மனிதனுக்கு வாய்த்திருக்கும் மொழிக்கும் ஆற்றலையும் அறிவின் துணையும் கொண்டுதான் எல்லாமே படைத்து கொள்ள முடிந்தது. ஃபர்ஸ்ட் குகையில் வாழ்ந்தான். அதுக்கப்புறம் கோயில், அரண்மனை இதெல்லாம் கட்ட ஆரம்பிச்சாங்க. நாகரிகம் வளர்றது மாதிரி ஆடல் பாடலில் இருந்த ஒளி முயற்சி, திருக்குறள், சிலப்பதிகாரம் இதெல்லாம் படைக்கிறதுக்கு உதவியா இருந்தது. எழுத்தும் சொல்லும் பிற்காலத்தார் பாகுபாடு செய்து பிரித்து படைத்த படைப்பு எழுத்து, சொல். பேச்சு மொழியில் வாய் பேசுவதும் ஒளித்தொடர் தான். பேச்சு மொழியில வாய் பேசுறதும் ஒளித்தொடர் தான். செவி கேட்பதும் ஒளித்தொடர் தான். செவி கேட்கறதும் ஒளியே தான். ஒரு கருத்தை உணர்த்த முயல்கிறவர் அதற்கு ஒரு ஒளித்தொடரை பயன்படுத்துகிறார். கேட்பவரும் அந்த ஒளித்தொடரை முழுவதுமாக கேட்டு பொருள் உணர்றாரு. சரிங்களா? ஆனா அவங்களுக்கு எதுவும் நினைவு, அது ஆட்டோமேட்டிக்கா அவங்களே பேசுறது ஒளி எழுப்புறது தான். பாருங்க, அண்ணன் அதுவும் வந்து விட்டான் என்று சொல்கிறவனுக்கு அண்ணன் முதலான ஒளி துணுக்குகளை பற்றி எந்த எண்ணமும் இல்லை. அப்படியே பார்த்த உடனே அதுவா வருது. நம்ம சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை. ஆட்டோமேட்டிக்கா அந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கே வந்துடும். ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா. அடிச்சொற்கள்னா அதான் முதல்ல மனிதன் பேசிய சொல் தான் அடிச்சொல். முதல்ல மனிதன் பேசிய சொல் தான் அடிச்சொல். வடமொழி இலக்கணக்காரர் அம்மொழியில் 1706 அடிச்சொற்கள் உள்ளனன்னு சொல்றாங்க. வடமொழியில மார்க்ஸ் முல்லர் என்னும் அறிஞர் அடிச்சொற்கள் எல்லாம் ஓரசை சொற்களிலிருந்து வளர்ந்தவை. இது முக்கியம். அடிச்சொற்கள் எல்லாம் ஓரசை சொற்களிலிருந்து வளர்ந்தவைன்னு சொன்னவர் யாரு? மார்க்ஸ் முல்லர். ஓரசை சொற்கள் வா, நட, வா, போ, அந்த மாதிரி முதல்ல ஓரசை சொற்கள் தான் முதல்ல இருந்தது. தை, நமக்கு இப்போ ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அந்த மாதிரி முதல்ல சொன்னது இந்த ஓரெழுத்து சொற்கள், ஓரசை சொற்கள் தான் அப்படின்னு சொல்லி மார்க்ஸ் முல்லர் சொல்றாரு. வடமொழியில் அவ்வளவு அடிச்சொற்கள் இல்லை என்று மறுத்து அதனிடம் குறைந்த எண்ணிக்கையை காட்டுறாரு. ஹீப்ரு மொழியில் 500 அடிச்சொற்கள் இருப்பது போல் வடமொழியிலையும் அவ்வளவுதான் இருக்கணும்னு சொல்றாரு மார்க்ஸ் முல்லர். ஹீப்ருல 500 தான் இருக்கு, அப்போ வடமொழியிலையும் அவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இத எதுன்னா அந்த கணக்கிடுறாரு. வடமொழியில உள்ள எழுத்துக்கள் எல்லாம் கணக்கிட்டு அந்த எழுத்துக்களால் எத்தனை ஓரசை சொற்களும் அமைக்க முடியும் அப்படின்னு கணக்கிட்டு சொல்றாரு. அத்தகைய ஆராய்ச்சி நகைப்புக்கு இடம் தருவதாக உள்ளது. 1706 நகைப்புக்கு இடம் தருவதாக இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த அடிச்சொல் என்று கூறப்படும் பாருங்க, நட, வா முதலியவை மொழியின் தொடக்கத்தில் இருந்த சொற்கள் அல்ல. ஒரு சொல், முதல்ல ஒரு சொல் தான் இருக்கணுங்கிறாரு மார்க்ஸ்ல. சரிங்களா? ஒரு சொல்லிலிருந்து வேறுபட்டு பிரிந்து வளர்ந்த பல சொற்களிலும் காணப்படும் பொதுவான பகுதி அப்படின்னு சொல்றதுதான் அடிச்சொல் அப்படிங்கிறாரு. ஒரு சொல்லிலிருந்து வேறுபட்டு பிரிந்து வளர்ந்த பல சொற்களிலும் காணப்படும் பொதுவான பகுதி என்று கூறத்தக்கதுதான் என்று நாம் காணும் அடிச்சொல் அப்படிங்கிறது மார்க்ஸ் முல்லரோட கருத்து. பல சொற்களின் பொருள் வளர்ச்சியும் வேறுபாடும் விளங்குவதால் இத்தகைய அடிச்சொல் ஆராய்ச்சி பயனுள்ளது அப்படின்னு சொல்றாரு.
இவ்வாறு அன்றி மொழியின் தொடக்கத்தை அறிவதற்கு அடிச்சொற்கள் உதவும் என கொண்டால் ஏமாற்றமே சேரும். மொழியின் தொடக்கத்தை அறிவதற்கு அடிச்சொற்கள் தான் உதவும்னு சொன்னா அது ஏமாற்றம் தான். இது எல்லாமே மார்க்ஸ் முல்லரோட கருத்துக்கள், அவ்வளவுதான். தொடக்கத்தில் இருந்த அடிச்சொற்கள் எல்லாம் நீண்ட ஒளித்தொடர்கள் என்று உணர்ந்தால் மொழியின் தோற்றத்திற்கும் அடிச்சொற்களுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்றாரு. இது எல்லாமே மார்க்ஸ் முல்லரோட கருத்துக்கள் தான். அப்பெல்லாம் ஒவ்வொரு அறிஞர்களும் ஒவ்வொரு கருத்தை சொல்லுவாங்க. கடவுள் படைப்பு. ஒருவர் தம் உணர்ச்சியோ கருத்தையோ மற்றவருக்கு வெளிப்படுத்துவதற்கு கருவியாய் இருப்பது எதுவோ அதுதான் மொழி. காட்டு விலங்குகளின் ஒலிகளை விலங்கு மொழின்னு சொல்றோம். பறவை ஒலிகளும் அங்கனதான் பறவை மொழின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சைகைகள் தொன்று தொட்டே மொழியாக கருதப்பட்டு வந்திருக்கு. சைகைகள் தான் மனிதனோட ஒலி ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் முகக்குறிப்பு, மெய்நிலை, இசை அல்லது போலி ஒலி என்பனவும் மொழியா கருதப்பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் சைகை, அதுக்கப்புறம் ஃபேஷியல் ரியாக்ஷன் தான் முகக்குறிப்பு. மெய்நிலைனாலும் என்னது, நம்ம உடல் உறுப்புகளை டைரக்டா பார்த்து அதை தெரிஞ்சுக்கிறது. போலி ஒலி, மற்றவர்கள் செய்யறத பார்த்து அப்படியே செய்யறது. இதுதான் மொழியா கருதப்பட்டது. சைகையாய் குறிப்பாய் போலியாய் இருந்த நிலை தான் படிப்படியா வளர்ச்சி அடைந்து மக்கள் இடத்துல அதுக்கப்புறம் உயர்நிலை அடைஞ்சிருக்கு. வரி வடிவம், ஒளி வடிவம் ரெண்டு இருக்கு. வரி வடிவம்னா எழுதுறது, ஒளி வடிவம்னா நம்ம காதால கேட்கறது. இந்த இரண்டு வடிவங்களும் தான் அதுக்கப்புறம் வளர்ச்சி அடைஞ்சு பாருங்க. வரி வடிவமாகவும் ஒளி வடிவமாகவும் இன்று நாகரிக மக்களிடையே உள்ள மொழி இந்த வளர்ச்சியாகிய கூறுதல் அறத்தின் பயன் அப்படிங்கிறார். அறத்தின் பயன் தான் இந்த வளர்ச்சி அப்படிங்கிறார். மொழி பிறப்பை பற்றி முன்னோர் பல்வேறு கருத்துக்கள் சொல்றாங்க. சைகை முதலான நிலையில தான் உருவாச்சு. அதுக்கப்புறம் தான் மொழிக்கும் பேச்சும் எழுத்தும் ஆகிய உயர்நிலையிலே உள்ள மொழிக்கும் தொடர்பை அவர்கள் உணரல. சைகை தான் ஃபர்ஸ்ட் உருவாச்சு. அதனால் உயர்நிலையில் உள்ள பேச்சும் எழுத்தும் ஆகிய மொழி எதிலிருந்து தோன்றி வளர்ந்தது என்பதை அவங்க விளக்கல. அதனாலதான் மொழி கடவுளால் படைக்கப்பட்டது, கடவுள் படைப்பு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் சும்மா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தென்மொழியும் வடமொழியும் சிவபெருமான் உடுக்கை ஒளியிலிருந்து பிறந்தன ஒரு கருத்து. இப்ப நம்ம ஆரம்பத்துல என்ன செஞ்சோம், அகத்தியரும் பாணினின்னு சொன்னோம். இப்ப என்ன சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் சிவபெருமான் உடுக்கையிலிருந்து ஒருபுறம் வடமொழியும் ஒருபுறம் தமிழ் மொழியும் பிறந்ததுன்னு ஒரு கருத்து நமக்கு இருக்கு. தென்மொழியும் வடமொழியும் சிவபெருமான் உடுக்கை ஒளியிலிருந்து பிறந்தன அப்படின்னு சொல்லி புராண கதைகள்லாம் சொல்லுது. சிவபெருமான் வடமொழியை பாணினிக்கும் தென்மொழியை அகத்தியருக்கும் வகுத்தருளினார் அப்படிங்கிற கருத்து அதேதான். சிவபெருமான் உடுக்கையிலிருந்து பிறந்தது, அவரு தான் வடமொழிய பாணிக்கும் தென்மொழியை அகத்தியருக்கும் வகுத்தருளினார். இதனால் பிறந்ததுதான் இந்த மொழிகள் அப்படிங்கிறது ஒரு கருத்து. பெயர் சொற்களும் இணைச்சொற்களும் பிறவும் அமைந்த மொழியை கடவுள் மக்களுக்கு கற்பித்து மாநிலத்தில் வாழச் செய்தார் அப்படின்னு சொன்னா பொருந்துமா? முதற்காலத்து மக்கள் நாம் அணிவன போன்ற ஆடை அணிகளும் நாம் வாழ்வன போன்ற வீடுகளும் பெற்றே மாநிலத்தை பிறந்தார்கள் அப்படின்னு சொன்னா அதுவும் தகுமா? மொழியின் தோற்றம் பற்றிய இக்கருத்தும் அத்தகையதுதான். ஃபர்ஸ்டே பெயர் சொல் வினை சொல்லலாம் மனிதன் தெரிஞ்சுக்கிட்டானா? இல்ல. முதல்லயே இதெல்லாம் சொன்னா நம்புற மாதிரி இருக்கா? இல்ல. அது மாதிரிதான் மொழியும் சைகையிலிருந்து தான் ஆரம்பிச்சிருக்கோம். நாகரிக அற்றவர்களும் விலங்கோடு ஒப்பு ஆள்கின்றவர்களும் ஆகிய மக்கள் கூட்டத்தாரும் பேச அறிந்துதான் இருக்காங்க பேச்சு மொழி. ஆனால் விலங்குகளுக்குள்ளே எவ்வளவு உயர்நிலை அடைந்தனவும் பேசும் ஆற்றல் இல்லை. இது மனிதன் தான் படைக்கப்பட்டான் பேசுறதுக்குன்னு. உண்பதும் உறங்குவதும் உயிர்ப்பதும் உழைப்பதும் மக்களுக்கு எவ்வளவு இயற்கையோ பேசுவதும் அவ்வளவு இயற்கையாக படைக்கப்பட்ட ஒண்ணு. படைப்பவன் படைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து. அதுவும் கரெக்ட் தான். விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் பேசும் படைப்பை படைச்சிருந்தா அவங்களும் அந்த ஐந்தறிவு உள்ள விலங்குகளும் பறவைகளும் பேசியிருக்கோம். கடவுளோட படைப்பு தான் அப்படின்ட்டு ஒரு கருத்து. ஈர்த்தல் முதலியவற்றில் மக்களின் எண்ணமும் முயற்சியும் குறைவா, அவை தாமே இயற்கையே நடைபெறுவன அப்படின்னு இயற்கையா அவங்களுக்கே எண்ணம் முயற்சிகளும் ஏற்படுகிறது. மொழி அவ்வாறு தானே அமைந்து நடைபெறும். மொழியும் அப்படிதான் இயற்கையா நாமளே என்ன செய்யணும், பேச கத்துக்கிட்டா சூழ்நிலைக்கு இதுக்கு ஏற்றவாறு செயல்களுக்கு ஏற்றவாறு நாமளே பேசிக்கிறோம். இதெல்லாம் சும்மா ஒரு கருத்து தான்மா, தெரிஞ்சுக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு அப்ளிகேஷன் டைப்ல கொஸ்டின் கேட்டா இதை எழுதுறதுக்கு நமக்கு உதவியா இருக்கும். ஒன்று என்று கூறிவிடல் இயலாது. இயற்கையாய் அமைந்த சில தேவைகளின் பொருட்டை இயற்கையாய் அமைந்த ஆற்றலை கொண்டு உடையும் உறைவிடவும் மக்கள் தேடிக்கொள்வது போல மொழியும் கற்றுக்கொள்ளப்பட்டது. மனிதனால எல்லாமே
உருவாக்கப்பட்டது. அவனா தேடி அவனா கத்துக்கிட்டான். அதே மாதிரிதான் பல வகை ஆற்றல். மனிதனுக்கு இயற்கையாக உள்ள பல வகை ஆற்றல் போலதான் பேசுதல் இயல்பா அமைந்த ஒரு ஆற்றல். படைத்ததுனால இறைவன் அவனே பேசி கத்துக்கிறான். அந்த இயற்கை ஆற்றலை மக்கள் பயன்படுத்தி வளர்த்த முறைகளை நோக்குங்க, அது மக்களின் முயற்சியால் அமைந்தது என்பது பொருந்துவது ஆகுது. அடுத்தது கற்று வளர்த்தல். நூற்றுக்கணக்கான தலைமுறைகளாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாடுபட்ட முயற்சிகள் பயனாகவே மொழி இன்னைக்கு இந்த நிலைமை அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஐயமில்ல அப்படின்னு சொல்றாங்க. கற்று வளர்த்தல், மனிதனை கற்று வளர்த்துட்டான், அவனை படிப்படியா முன்னேற்றம் அடைஞ்சுக்கிட்டான். மொழியை எவ்வாறு வளர்த்தாங்க? இயல்புக்கமாக இருந்த மொழி விரும்பி செய்வதொன்றாக மாறியது எங்கனம். நம்மளோட கருத்தை பிறருக்கு தெரிவிக்கிறதுக்காகவும் அவங்க கருத்தை நாம தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் உருவானதுதான் மொழி. இலக்கணத்துல இதுதான் ஃபர்ஸ்ட் லைனே நமக்கு இருக்கும். அததான் சொல்றாங்க. விலங்குகள் சிலவற்றிடையே இவ்வாறு கருத்தை வெளிப்படுத்தும் விளைவு இல்லாமற் போகல. ஆயினும் அவை கருத்தை உணர்த்தும் வாயில் மக்கள் பேசும் மொழியிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. மக்கள் விரும்பி வளர்த்து கொண்ட ஒன்று விலங்கு மொழி வேறுபாடு இல்லாமல் பெருகாமல் வளர்ச்சி பெறாமல் தோன்றிய நாள் போலவே இன்றும் இருக்க காண்கிறோம். அப்படியே இருக்கு விலங்கு மொழி. ஆரம்பத்துல இருந்த மாதிரியே அப்படியே இருக்கு, அது வளர்ச்சி பெறல. ஆனா மக்கள் மொழி வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கு. ஏன்னா அவங்களா விருப்பப்பட்டு கத்து அடுத்தடுத்து நிலைக்கு போயிட்டே இருக்காங்க. மக்கள் மொழி ஒருவரிடமிருந்து மற்றவர்கள் கற்று வளர்வது. விலங்கு மொழியோ எல்லா விலங்குகளுக்கும் தனித்தனியாக இயற்கையாக வந்து எல்லா மக்களுக்கும். குழந்தை மொழி. குழந்தை எவ்வாறு பேச கற்குது? மொழி குழந்தையின் படைப்பு அல்ல. அந்த குழந்தை எப்படி கத்துக்குது? மற்றவங்கள, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களையும் சுற்றுப்புறத்துல இருக்கிறவங்களையும் பேசதான் கத்துக்குது. குழந்தை கற்ற கல்வி அது. குழந்தை முன்னமே வளர்ந்து அமைந்த மொழியை கற்குது. அது கற்கும் முறையில் மொழி தோற்றத்தை ஆராய இடம் இல்லை. அதுவா சுற்றுச்சூழல்ல ஏற்கனவே கற்று வளர்ச்சி அடைந்ததை எப்படி பேசுறோமோ அதை பார்த்து அது கத்துக்குது. பச்சிளங்குழந்தை பருவத்திலே அது பேசும் முறை ஆராய்ந்தால் ஒரு சிறிய பயன் உண்டு. அந்த இளங்குழந்தை பிறர் பேச்சை கவனிக்கவும் அதன் பயனை உணர்வும் அறியாத நிலையில இருக்கும். அதெல்லாம் எதுவுமே தெரியாது, நாம தான் சொல்லி கொடுப்போம். அதே மாதிரி அதோட மழலை சொற்கள் செங்கீரை பருவத்துல நடைபெறும். காப்பு, செங்கீரை, தாழ்சப்பாணி, முத்தம்பகை, அம்புலி, சிற்று, சிற்படி, சிற்பத்திறன், ஆண் பெண் பிள்ளைகளுக்குரிய பருவங்கள். ஆண் பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளை தமிழ்ல இருக்கும். ஆண்பார் பிள்ளை தமிழ், பெண்பார் பிள்ளை தமிழ்னு 10 அதுலதான் செங்கீரை பருவம் இருக்கும். சரிங்களா? மழலை ஒளிகள்ல தான் நம்ம இயற்கை ஒளிகளை கேட்கிறோம். பழைய இலக்கிய மொழினா மொழியின் தோற்றத்தை அறிவதற்கு மற்றொரு வழி என்னன்னா, நம் காலம் தொடங்கி பின்னோக்கி சென்ற மொழியின் வளர்ச்சியை ஆராய்ந்து கொண்டு செல்லணும். சில நூற்றாண்டுகள் பின்னோக்கி செல்றோம், ஆனா அதற்கு முன்னெல்லாம் செல்ல முடியல. எடுத்துக்காட்டாக சில மொழிகளின் வரலாறு 700-800 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதனால அதெல்லாம் நம்மளால என்ன செய்ய முடியாது? ஆராய முடியாது. சில மொழிகளின் வரலாறு 2000 ஆண்டுகள் வரை ஆராய இடம் தருது. மிக பழைய மொழிகள்லாம் கிமு 3000 வரைக்குமே செல்ல இடம் தருது, போயிட்டே இருக்கு. அதனால நம்மளால முழுமையா ஆராய்ச்சி செய்ய முடியாது. கல்வெட்டுகள், செப்பேடுகள், புதைந்த பொருள்கள் என்பவற்றால் வளர்ந்த மொழியின் மாறுதல்களை அறிய முடிகிறதே அல்லாமல் மொழி தோற்றத்தை பற்றி அறிய முடியல. நாகரிகம் வளராதவர் மொழி. காட்டுமிராண்டிகள் பல நாடுகளில் பல வகையான மொழிகளை பேசுகின்றார்கள். அவற்றை ஆராய்ந்து அறிஞர்கள் குறித்திருக்காங்க. காட்டுமிராண்டிகள் ஃபர்ஸ்ட் காட்டுமிராண்டிகளாதான் இலைத்தலைகள்லாம் உடுத்திக்கிட்டு சைகைகள் மூலமா பேசிக்கிட்டு கத்திக்கிட்டு தான் இருந்தாங்க மனிதன். அதுக்கப்புறம் தான் காலப்போக்கில் அது முன்னேற்றம் அடைஞ்சது. சரிங்களா? சமுதாய வரலாறு. மக்களின் தோற்றத்தையும் சமுதாய அமைப்பின் தோற்றத்தை ஆராய்வதால் மொழியின் தோற்றத்தை பற்றி நாம தெரிஞ்சுக்கலாம். மனதில் தோன்றிய கருத்தை பிறருக்கு உணர்த்துவதன் மூலமா தான் இந்த மொழி வளர்ச்சி பெற்றது. ஃபர்ஸ்ட் சைகை மொழி. முதல்ல தோன்றியது சைகை மொழி தான். சைகைகள் அறிவை அடிப்படையாக கொண்டவை. சைகைகள் மக்களிடம் தான் காணப்படுது. சுட்டிக்காட்டுதல் போன்ற எளிய சைகையும் எந்த விலங்கினமும் காண முடியாது. எல்லா இனத்து மக்களுக்கும் சைகைகள். இப்ப கூட சைகை விளையாட்டுனே நம்ம விளையாடுறோம். மக்களாய் இருப்பது மொழிக்கு அடிப்படையான சைகைகள். ஒரு இடத்தையோ ஒரு பொருளையோ காட்டுவதற்கு சுட்டுவொருளை நீட்டி பயன்படுத்துதல், பசித்தவன் தன் கையால் வயிற்றை தொட்டு காட்டுதல் என்றளவும் நம்ம சைகை மொழியை பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். உண்ணுவதை தெரிவிப்பதற்கு கைவிரல்களை குவித்து வச்சு காட்டுறோம். அடித்தள புலப்படுத்துவதற்கு கையை நீட்டி வாங்கிறது, பேச வேண்டாங்கிறதுக்கு வாய மூடி காட்டுறது,
இந்த மாதிரி தலையை அசைக்கிறது, உயர்த்தி கைவிரல்களை உயர்த்தி மடக்கி காட்டுதல், வரவழைப்பதற்கு இப்படி வான்னு கூப்பிட்றதுக்கு, வேண்டான்னா கையை ஆட்டுறது, போனா இப்படி செய்யறது, எல்லாமே செய்கை தான். எத்தனையோ செய்கைகள் நம்ம இன்றளவும் பயன்படுத்திட்டு தான் இருக்கிறோம். அதே மாதிரி சினம், இவற்றை மனிதன் வேண்டும் போது வேண்டியவாறு பயன்படுத்தலாம். விரும்பி செய்யும் இயல்பின் இவையெல்லாம். சினம் வரும்போது என்ன செய்யறோம்? ஒளி எழுப்புதல். வெறுப்பு வரும்போது சி போ உச்சுன்னு எழுப்புறோம். துன்பம் மிகும்போது அலறோம். மகிழ்ச்சி வரும்போது ஆரவாரம். இதெல்லாம் இயல்பா நடக்குது நம்ம கிட்ட. விலங்குகளும் பறவைகளும் அறிந்த மொழிகள் இவ்வகையை சார்ந்தன. சைகை மொழி மட்டும்தான் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும், அந்த விலங்குகள் பறவைகளுக்கு உண்டானது அதுதான். சைகை மொழிகள் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் எட்டாதவை. பழங்கால மனிதர் சைகை மொழிகளை தக்கவாறு பயன்படுத்தும் ஆற்றல் பெற்றிருந்தமையாலேயே குரலில் எழும் ஒழுங்குகளையும் பயன்படுத்தி கத்துக்கிட்டான். அடுத்தது சைகைகள் மூலமாக அடுத்தது குரல் வழி எழுப்ப ஆரம்பிச்சான். உள்ளத்தில் உணர்ந்ததை உள்ளவாறு முழுவதுமாக பிறருக்கு உணர்த்த சைகைகள் போதாது. அதனால ஒளி ஏற்பட்டது. சில சைகைகளை உணர்த்துவதில் இடையூறுகளும் ஏற்பட்டுச்சு. கண்காணா விடத்திலும் ஒளியில்லா ராக்காலத்திலும் சைகைகளை பிறர் அறிய முடியாது. இப்ப சைகைகள் மூலமா தான் அவன் புரிஞ்சுக்கிறான்னா, இப்ப வெளிச்சமே இல்லை, எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? பார்க்கவே இல்லை, எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? நேரடியா பார்த்தாதான் அந்த சைகையோட பொருளை புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது ஒருத்தன் வேலை செஞ்சிட்டு இருக்கான், அவங்ககிட்ட போய் நம்ம சைகை காட்டணுமா? அவனுக்கு புரியுமா? அந்த வேலையை விட்டுட்டு பிறகு சைகைகளை செய்ய முடியும். அந்த மாதிரி சைகைகள் மூலமா அவனால முழுமையான கருத்தை வெளிப்படுத்த முடியல. கைகள் தொழில் செய்ய தேவையில்லாமல் இருந்து பின் பழங்காலத்து மக்கள் சைகை மொழியோட நின்றுட்டு இருப்பாங்க. பேச்சு மொழி தேவை என்பதை உணர்ந்து அதை வளர்த்திருக்க மாட்டாங்க. சைகைகளுக்கு பயன்பட்ட கைகள் வேறு தொழிலுக்கும் வேண்டி இருந்தது. சைகை மட்டும் பண்றதுக்குன்னா அப்படியே இருந்திருப்பாங்க, வேற வேலை செய்யறதுக்கும் பயன்பட்டுச்சு. அதனால வேறு தொழிலுக்கு பயன்படாமல் ஒழிப்பதற்கென அமைந்திருக்கின்ற ஒரு உறுப்பு உடல்ல இருக்கு, அதுதான் குரல் வளை. கைகள் வேறு வேலைக்கு தேவையா இருந்த போது மக்கள் குரலை பயன்படுத்தி கொண்டனர். ஆமாவா? குரல் வலையில் அமைந்த தசைநார்கள் மிக மெல்லியவை, நுண்ணியவை, பல்வேறு வகையாக அமைந்து தொழிலாற்ற வல்லவை. பெரும் முயற்சியும் வேண்டாமல் சிறு காற்றாலேயே அசைத்து தொழில் செய்யறது இந்த சைகைக்குரிய கைகள். தொழில் செய்பவை இந்த குரல் வலை. இக்காரணங்களால் தான் சைகைக்கு உரிய கைகள் தோற்றன. குரல் மொழிக்கு உரியதாய் வென்றது. மொழி என்றால் பேச்சு மொழியே. நாவால் பிறக்கும் மொழியின் சிறப்பு பற்றி கலைமகளை நாமகள் என்பதும் நம்ம சொல்றோம். இந்த மாதிரி வெற்றி பெற்ற குரலை மக்கள் எவ்வாறு பயன்படுத்தினார் அப்படின்னு நிறைய ஆராய்ச்சிகள் நடந்தது. அவற்றுள் குறிக்கத்தக்கன 5. அது என்னென்னு சொல்லிட்டு நம்ம போலி மொழி, உணர்ச்சி மொழி, பண்பு மொழி, தொழில் ஒளி, இன்பப்பாட்டு, இந்த மாதிரி 5 வகையா கொண்டு பயன்படுத்தினாங்க. இது 5 நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாமா? போலி மொழியிலிருந்து நம்ம அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ மொழியோட வரலாறு தான் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் நமக்கே தெரிஞ்சது தான். சரிங்களா? இப்போ பார்த்த கருத்துக்கள் எல்லாமே நமக்கே தெரிஞ்சது தான். இது நம்ம அப்ளிகேஷன் டைப்பில் உங்களுக்கு வினா கேட்கும் போது புரிஞ்சுட்டு எழுதுறதுக்கு நமக்கு உதவியாக இருக்கும். அதனால தான் இப்படி சரி எல்லாமே அப்படியே ஆரம்பத்திலேருந்தே வந்துடலாம். மொழியோட தோற்றத்திலிருந்து வந்தால் தான் உங்களுக்கு புரியும். அதனால தான் இப்படிலாம் அறிஞர்கள் சொன்னாங்க. இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் நிலவுதுன்னு நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இதோட தொடர்ச்சியை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி மாணவர்களே. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.